ஆரம்பிக்கலாங்களா? I hate you. But Yarni, I love you. இனி பகலை விரும்ப மாட்டேனே அன்பே. அன்பாலே நிஜமா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட அலெக்மோஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேகர் ப்ரீசரை கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மோஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ண போதும். நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ரீசர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் நான் கொடுத்துருக்க அந்த புக் மார்க்கெலாம் கரெக்டாக உங்கள் இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால தான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண தெரியும்னு நினச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ண தெரியல, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த புக் மார்க்கை உங்களை இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்களை எப்படிலாம் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேகர் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 3 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகல, ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் அதே போல் 2 இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் இருக்க அந்த குட்டி இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதே போல் அந்த 2 இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இமேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேகர் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா லென்த்தான இமேஜ். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கும் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி இமேஜ் இருக்கும். ஸோ குட்டி இமேஜுக்கும் இதே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு மொதல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேகர் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ மீதி பார்த்தா நமக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குங்களா, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மீதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு இமேஜில் நம்ம வந்து கேப் விட்டுருப்போம். ஸோ அந்த கேப் விட்டு அந்த இமேஜுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து 1 by 1 வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் உங்களுக்கு வந்து எந்தெந்த இமேஜஸ்க்கு எந்தெந்த எஃபெக்ட்லாம் வந்து பேஸ்ட் பண்ணணும் தெரியும். ஸோ அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேகர் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 சிசி லேயர் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. காப்பி லேயர் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குதுன்னா அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் கரெக்டாக அதுக்கு நேராக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் டூலர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலரை கரெக்டாக நம்மளுக்கு வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோன்றது பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டச் பண்ணால் போதும் வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.